வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செசமி சீட், ஒயிட் செசமி சீடில் டைனி சாஸ் செய்ய போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். இது ஒரு 4 டேபிள் ஸ்பூன்ஸ் நான் செசமி சீட்ஸ் எடுக்கிறேன். அது லேசாக பொரிஞ்சு வர அளவுக்கு நம்ம அதை ட்ரை ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் எதுவும் விடாமல் ஒரு வானலிலே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கூல் ஆன பிறகு அதை மிக்சியில் நல்லா நைஸாக பவுடர் பண்ணிட்டு வரணும். இது ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம அதை நம்ம ரொம்ப கருக விட்டுறாதீங்க. அதுக்காக வேண்டி தான் வறுக்கிறோம், நம்ம ட்ரை ஃப்ரை பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி வறுத்துக்கோங்க. கொஞ்சம் வெடிக்கும். நான் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். அது வெடிக்கிறது வந்த பிறகு ஆஃப் பண்ணி வேறு ஒரு பிளேட்டுக்கு நீங்கள் மாற்றி கூல் ஆகிற வரைக்கும் வச்சுருங்க. அப்படியே வச்சிட்டிங்கன்னா அது பேர்ன் ஆயிரும், கருகிரும், நல்லா இருக்காது. ரொம்ப ப்ரௌன் ஆக்கிடாதீங்க. இதை இப்போ நம்ம கூல் ஆயிடுச்சு. நான் ஒரு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக நான் இதை ட்ரை ஃப்ரை பண்ணிட்டு வரேன். அதுக்கு முன்னாடி இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதையும் நம்ம பார்த்துடலாம். ப்ரோட்டீன், சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்னு போட்டிருக்காங்க. கால்சியம் நிறையா இருக்குது இதில், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதில் நான் இப்போ போட்டது சால்ட்டு போடுறேன். ஒரு 2-3 கார்லிக் க்ளோவ்ஸ், அதாவது பூண்டு பல்லும் சேர்க்குறேன் இதில். இதுக்கப்புறம் நமக்கு லைம் ஒரு ஹாஃப் லைம் இதுக்கு சேர்க்குறேன். ஏன்னா நான் ரொம்ப கம்மியாக தான் சேர்க்குறேன். ரொம்ப நிறைய நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி செய்யலை. இப்போ சேர்க்குறது ஆலிவ் ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். இது 1 கூட சேர்த்தா போதும். இதுக்கப்புறம் அது நம்ம கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அது ஒரு சாஸ் டைப்பில் நமக்கு கிடைக்கும். பி விட்டமின்ஸ் இதில் நிறைய இருக்குது. இப்போ லைம் ஜூஸ் நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் அதையும் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிடலாம். விட்டமின் இ இருக்குது இதில். இது ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. லோவரிங் பிளட் ப்ரெஷர்னு போட்டிருக்குது. ஹார்ட் ஹெல்த்துக்கு நல்லதுன்னு போட்டிருக்கு. பிளாக் தான் ஆனால் நல்லது, அது கொஞ்சம் ஸ்ட்ராங் ஸ்மெல்லும் இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதில் தான் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இப்போ நான் அதை அரைச்சிட்டு வந்த மிக்சிலேயே கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்ல க்ரீமி டெக்ஸ்சர் மாதிரி வரணும். இது பொதுவாக சாலடுக்கு ட்ரெஸ்ஸிங்காக யூஸ் பண்ணலாம். இந்த பீட்டா ப்ரெட்டு, ஃபலாஃபல், ஹம்மஸ் இதோட சேர்ந்து தான் இந்த டைனி சாஸ்லாம் அவங்க அதில் ஒரு சாண்ட்விச் மாதிரி செஞ்சு சாப்பிட்றாங்க. நல்லாயிருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் பார்க்கணும், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஹம்மஸோட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.